அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்தியாவில் இயேசு கிறிஸ்துவை பற்றி முதலில் அறிவித்தவர் யார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலில் நம்ம இந்தியாவுக்கு நற்செய்தியாக அறிவித்தவர் யார் அப்படின்ற செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற இந்த செய்தி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ இல்லைங்க, தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ யார் அவர் அப்படின்னா, நம்ம வேதத்திலேயே இருக்குதுங்க. இந்த சந்தேகம் எனக்கும் இருந்துச்சு, நானும் சந்தேகப்பட்டேன். அப்போ அந்த வேத வாக்கியத்தை, அந்த வேத வசனத்தை இப்போ நம்ம படிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 38வது வசனம். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது எனக்கு கூட சந்தேகம் வந்திருக்குதுங்க. அது என்ன வசனம் அப்படின்றத இப்போ நான் படிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன். நம்மை பின்பற்றாதவர் நம்ம ஆள் கிடையாது, அவன் நம்ம வழியில் வராதவன், அவன் நம்ம இனம் கிடையாது. அவன் ஒருவன் உமது நாமத்தினாலே உன் பேரை வச்சு பிசாசுக்களை துரத்துகிறதையும் பேய ஓட்டுறான். உன் நாமத்தை வச்சு அவன் பேய ஓட்டுறான், துரத்துகிறதையும் கண்டோம். அவன் அப்படி துரத்துறவன், அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவன் நம்ம சேராத ஒரு ஆள். 12 சீடருங்க இருந்தாங்க இல்லையா இயேசு சாமி கூட, அந்த 12 சீடர்களோட கூட சேராதவனா இந்த ஆள், இந்த பிசாசு துரத்தின ஆள். அதுக்கு தான் யோவான் அந்த மாதிரி கேட்குறாரு, நம்ம கூட்டத்தை சேராத ஒரு ஆளாச்சு அவன், நம்ம ஆள் இல்லையே, அவன் உன் நாமத்தை வச்சு பேயெல்லாம் ஓட்டுறானே அப்படின்னு ஏசாமி கிட்ட கேட்குறாங்க. துரத்துகிறதை கண்டோம், அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். நம்மளை பின்பற்றாத ஆளு, நம்ம சீடரில் ஒருத்தன் கிடையாது அவன். எங்களுக்கு தான் நீங்கள் அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்க, போய் பேய் ஓட்டு, பிசாசை ஓட்டு, நோயை தீரு, பல அற்புத அடையாளெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தீங்க. நாங்கள் போய் பேயை ஓட்டணும், நோயெல்லாம் நல்லா ஆக்கணும், உங்கள் நாமத்தினால் பேயெல்லாம் ஓடுது அப்படின்னு சீடர்கள் சொல்கிறாங்க இயேசு சாமி கிட்ட. அந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தீங்களே, ஆனால் நம்ம கூட்டத்தை சேராத ஒருத்தன் அவன் உங்கள் பேரை வச்சு, உங்கள் பேரை சொல்லி, இயேசு என்ற நாமத்தை சொல்லி அவன் பேய ஓட்டுறானே, நீ எங்கள் ஆள் இல்லை, நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு நாங்கள் அவனை தடுத்தோம் அப்படின்னு சீடர்கள் ஏசாமி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ஏசாமி என்ன சொல்கிறாரு பாருங்க. அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம், அவன் பேய் ஓட்டுறத நீங்கள் தடுக்காதீங்க, என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன், என் நாமத்தை, என் பேரை வச்சு அற்புதம் அடையாளத்தை அவன் செய்கிறான்னா, எளிதாய் என்னை குறித்து செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். என் பேரை வச்சு அற்புதம் அடையாளமெல்லாம் அவன் சொல்கிறான்னா, எளிதாய் எனக்கு விரோதமாக அவன் தீங்கு செய்ய மாட்டான் அப்படின்னு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு சொல்கிறாரு. நமக்கு விரோதமாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான்,
நமக்கு விரோதமாக இல்லாதவன், நமக்கு விரோதி கிடையாது அவன். அப்படி அப்படி அவன் நம்மளுக்கு விரோதியாக இல்லாததுனால அவன் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறான், நம்ம சார்பாக தான் அவன் இருக்கிறான். அதனால் அவனை நீங்கள் தடுக்காதீங்க அப்படின்னு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. இந்த இடத்த படிக்கும்போது கூட நான் சொல்லுவேன், இன்னும் ஆண்டவரே யார் அந்த ஆள், யார் அந்த ஆள்? பேர் ஒன்றுமே இல்லையே, நம்ம கூட்டத்தை சேராதவன் சொல்லி சொல்கிறாரே யோவானு அப்படின்னா அது யாராயிருக்கும், யாராயிருக்கும் அப்படின்னு என் உள்ளத்திலேயே வேதத்தை படிக்கும்போது கேள்வி கேட்டு ஆண்டவர் கேள்வி கேட்டே இருப்பேன். வேதத்தை படிக்கும்போது சந்தேகம் வந்தால் யாரை கேட்க முடியும்? ஆண்டவரை தான் கேட்க முடியும். அவர் தான் ஞானம் உள்ளவர், அவருக்கு தான் எல்லாமே தெரியும். அதனால் அவர்கிட்ட நான் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வரலாற்று சம்பந்தப்பட்ட ஒரு புஸ்தகம் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த புஸ்தகத்தை நான் படித்தேன். அந்த புஸ்தகத்தை படிக்கும்பொழுது இவர் யார், இயேசுவின் நாமத்தை வச்சு பேயை ஓட்டினது அந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம இந்தியா தேசத்தில் இருந்து இயேசு பிறந்திருக்கிறாரு. வான சாஸ்திரிகள் இயேசுவை குறித்து அவங்க கணக்கு போட்டுன்னு அந்த வான சாஸ்திரிகள் அந்த அடையாளத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு இருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் தோணும். அப்போ அந்த நேரத்தில் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா பிறப்பாரு அப்படின்னு வான சாஸ்திரிகளுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் இயேசு சாமி பிறந்து இருக்கும் பொழுது வானத்தில் வால் நட்சத்திரம் தோன்றினது. ஸோ இந்த வால் நட்சத்திரத்தை பார்த்த நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆள், நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆள் இந்த மாதிரி வால் நட்சத்திரத்தில் தோணி இருக்குதே, அது எந்த நாட்டில் தோன்றுன்றதும் அவங்க படித்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த ஆள் என்ன பண்ணாருன்னா, நம்ம இந்தியாவில் இருந்து பிரயாணம் பண்ணி பெத்லகேமுக்கு போனார், யூதேயா நாட்டுக்கு போனார். போகிறது அப்பெல்லாம் பிளெயின் கிடையாது, கழுதுறது ஒன்றுமே கிடையாதுங்க. கால்நடையாக தான் நடந்து போய்கிறாரு. நம்ம இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக நுழைஞ்சி அப்படியே ஈராக்கு வருது, ஈரான் வருது இல்லையா, ஈரானுக்குள்ளே நுழைஞ்சி அப்படியே குறுக்க போய்க்கிறாரு. வழி அவருக்கு குறுக்க தெரிஞ்சிருக்குது, ரொம்ப நாள் ஆகிருக்குது, அது கால்நடையாக போயிருக்கிறாரு. அந்த மாதிரி போகும்பொழுது தான் இவரை போலவே இன்னும் ஒரு சிலர் இந்த வால் நட்சத்திரத்தை பார்த்து யூதேயா நாட்டு தேடின்னு வந்துருக்குறாங்க. எது மேலே? ஒட்டகத்து மேலே வந்துருக்குறாங்க அவங்க எல்லாரும். இவரை போலவே அவரும் வான சாஸ்திரத்தை படிச்சவங்க. இந்த மாதிரி யூதேயாவில் உலகத்தை ஆளக்கூடிய ராஜா பிறக்க போறான்னு எழுதி வச்சிருக்குது. அவர் தோன்றும் போது இந்த மாதிரி வானத்தில் நட்சத்திரம் தோன்றும், வால் நட்சத்திரம் தோன்றும் எழுதி வச்சுக்கிறாங்க. அதை படித்து தான் வான சாஸ்திரிகள் யூதேயா நாட்டை நோக்கி வராங்க. அவங்க யூதேயா நாட்டை நோக்கி யூதேயாவில் வர்றதுக்கும் இவர் இந்தியாவில் இருந்து போகிறதுக்கும் இந்த ரெண்டு பேரும் அந்த ஞானிகள் சொல்கிறேன் இல்லையா, அந்த ஞானிகளோடு கூட நம்ம இந்தியாவில் போனவரும் ஒன்றா சேர்ந்து கலக்கிறாங்க. ஒன்றா சேர்ந்து கலந்து பேசி இந்த மாதிரி நானும் அந்த மாதிரி ராஜாவை பார்க்கறதுக்கு தான் வரேன் அப்படின்னு இவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் நான் இந்த மாதிரி எடுத்து இவரும் சொல்கிறாரு. ஸோ இப்போ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இந்தியாவிலேருந்து போனவங்களும் மற்ற நாட்டுகள்லேருந்து போனவங்களும், சவுதி அரேபியா அரபு நாட்டுகள்லேருந்து போனவங்க 2 பேர், இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து யூதேயாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சி ஏரோது ராஜா கிட்ட போய் கேட்குறாங்க. ஏரோது ராஜா கிட்ட போய் கேட்ட பிறகு இந்த மாதிரி உலகத்தை ஆளக்கூடிய ராஜா பிறந்துக்கிறாராமே
அவர் பறக்கும்போது இந்த மாதிரி வானத்தில் நட்சத்திரம் தோணும்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ வானத்தில் நட்சத்திரம் வந்திருக்குது, அவர் எங்கே பிறந்திருக்கிறாருன்னு போய் கேட்குறாங்க. ஸோ அந்த வால் நட்சத்திரம் தான் இவங்களுக்கு வழி காட்டுச்சு. ஸோ ஏரோது அரண்மனை வரைக்கும் போயிடுச்சு. அப்போ அவன் தந்திரமாக சொல்கிறான், அவன் எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பேசுகிறான் அவன். சரி, நீங்கள் முதல்ல போயிட்டு அந்த ராஜாவை வணங்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் போய் நானும் அந்த ராஜாவை வணங்குறேன் அப்படின்னு தந்திரமாக உள்நோக்கத்தோடு அவன் சொல்லி அனுப்பிட்டான். இந்த சாஸ்திரிகளுக்கு ஞானிகளுக்கு சொல்லி அனுப்பிட்டான். சொல்லி அனுப்பிட்ட பிறகு அவன் கூப்பிட்டு விசாரிக்கிறான். அந்த நாட்டில் இருக்கிற ஜோதிடர்கள், சாஸ்திரம் பார்க்குறவங்க, குறி சொல்கிறவங்க, மற்றவங்கெல்லாம் ஞானிகள் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறான். அவங்களும் கரெக்டாக பதில் சொல்கிறான். ஆமாம், யூதயா நாட்டை ஆளு செய்கிற இந்த மாதிரி ஒரு ராஜா பிறக்க போகிறாரு அப்படின்னு அவங்களும் விளக்கத்தை சொல்லிட்டாங்க. இப்படி இவங்க இந்த ஞானிகள் போகிறாங்க, வால் நட்சத்திரம் வழிகாட்டுது, இயேசு பிறந்த இடத்துக்கு போகிறாங்க, பிள்ளைய பார்க்குறாங்க, பிள்ளைய பார்த்து வணங்குறாங்க. வணங்கிட்டு தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு அவங்கவுங்க நீ ஏரோது ராஜா கிட்ட போவேன்னா அவங்கவுங்க நாட்டுக்கு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு. அவங்கவுங்க நாட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி அந்த ஞானிகளில் நான் 3 ஞானி சொல்ல மாட்டேன், பைபிளில் 3ன்னு கொடுத்தது. எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, அந்த நாள் எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த ஞானிகளில் ஒருத்தர் தான் நம்ம இந்தியாவிலேருந்து போனவர், வான சாசகத்தை படித்தவர். அவர் போய் பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு வணங்கிட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு இந்தியாவுக்கு வந்த பிறகு 30வது வருஷத்தில் 30 வயசு ஆயிடுச்சு இல்லை ஏசாமிக்கு. அப்போ நம்ம இந்தியாவில் அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வந்தார் பாரு ஞானி. அவருக்கு ஒரு ஆசை, நம்ம குழந்தையில போய் அந்த ராஜாவை அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வந்தோமே, இப்போ வாலிப பருவத்தில் வந்துட்டு இருப்பாரே, இப்போ நம்ம போய் அவரை பார்க்கலாம் அப்படின்ற ஆர்வத்தோடு அவர் வந்தாருங்க. ஆர்வத்தோடு திரும்ப பிரயாணம் பண்றாரு. பிரயாணம் பண்ணி எங்க போய் சேர்றாரு? யூதயா நாட்டுக்கு போய் இப்போ இருக்கிற எருசலேம் இஸ்ரவேல் நாட்டுக்கு போய் சேர்றாரு. அப்போ யூதயா நாடு, இப்போ அதுக்கு பேர் இஸ்ரவேல். யூதயா நாட்டுக்கு போய் சேர்றாரு. போய் சேர்ந்த பிறகு அங்கே விசாரிக்கிறார். இவர் நம்ம இந்தியாவிலேருந்து போனார் அந்த ஞானி போய் விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ராஜா பிறப்பாரு, அவர் பேர் இயேசுன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அவரை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு இவர் விசாரிக்கிறாரு. இவர் பல பேர்கிட்ட விசாரிக்கிறாரு. நிறைய பேர் என்ன சொல்லிக்கிறாங்க, நீ அந்த இயேசுவை பார்க்கணுன்னா அவர் இருக்கிற இடத்துல ஆயிரமான ஜனங்கள் கூடி இருப்பாங்க. அந்த ஆயிரமான ஜனங்கள் கூடி இருக்கிற இடத்துக்கு நீ போனியானா அந்த ஆளை அந்த இயேசுன்றவரை நீ பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஞானிக்கு சொல்லிக்கிறாங்க யூதயா நாட்டில் இருக்கிற மக்கள். அதே மாதிரி இவர் தேசமெல்லாம் நிறைய இடத்துல பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது தான் ஒரு இடத்துல கூட்டமெல்லாம் கூடி இருக்கிற இடத்துல நம்ம இந்தியாவிலேருந்து போன ஞானி அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்க்குறாரு, இயேசுவை பார்க்குறாரு, இயேசுவை சந்திக்கிறாரு. எல்லா ஜனமும் கலைஞ்சி போயிட்டு பிறகு 12 சீடருங்க கூட இருக்கிறாங்க. அந்த 12 சீடருங்க கூட இருக்கும்பொழுது நம்ம இந்தியாவிலேருந்து போன இந்த ஞானியும் அவரோட கூடவே இயேசுவோட கூட ரொம்ப நாள் இருந்துக்கிறாரு. ரொம்ப நாள்னா ஒரு சில மாதங்கள் அவரோட கூடவே இருந்திருக்கிறாரு நம்ம இந்தியாவிலேருந்து போன ஞானி. ஸோ அந்த மாதிரி இயேசுவோடு கூட சீடர்கள் இருக்கும்போது இவரும் கூட இருக்கிறாரு. அவர் செய்கிற அற்புதம் அடையாளமெல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து போன ஞானியும் பார்க்குறாரு. அந்த கூட இருந்த 12 சீடர்களுக்கு இயேசு சாமி எப்படி அதிகாரமெல்லாம் கொடுத்து நீங்கள் போய் பிசாசை துரத்து, நோய்களை குணமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்து 12 சீடர்களை எப்படி அனுப்புனாரோ அந்த நேரத்தில் நம்ம இந்தியாவில் போன இருந்த ஞானி இருக்கிறாரு இல்லையா, அவருக்கும் இந்த வரம் கிடைக்குது. நீயும் போய் பிசாசை ஓட்டு,
நோயை தீரு, பல அற்புதம் அடைவெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானிக்கும் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு. இப்போ இந்த 12 பேர்ல நம்ம இந்தியாவில் இருந்து போன ஞானியும் கூட சேர்ந்து பல இடங்கள்ல போய் இவரும் பேயை ஓட்டுறாரு. என்ன ஏசாமி அதிகாரம் கொடுத்துட்டாரு இல்லையா, இவரும் பேயை ஓட்டுறாரு. யாரு? நம்ம இந்தியாவில் இருந்து போன ஞானி பேயை ஓட்டுறாரு, நோய்களை நல்லாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் சீடர்கள்லாம் வந்து ஏசாமி கிட்ட சொல்றாங்க, உங்க நாமத்தினால நாங்க பேயெல்லாம் ஓட்டணும். இயேசுவே உங்க நாமத்தை சொல்லும் போது பேயெல்லாம் ஓடுது. ஆச்சரியமா வந்து சொல்றாங்க, நோயெல்லாம் நல்லாகுது. அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவராகிய தேவன் ஆவியில பூரிப்படைந்தாராம், ஆவியில மகிழ்ச்சி அடைந்தாராம் நம்ம ஆண்டவராகிய தேவன் இயேசுசாமி. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லும் போது தான் நம்ம இந்தியாவிலேருந்து போன அந்த ஞானி பற்றி சொல்கிறாங்க. நம்ம 12 பேர் கூட சேராதவன், நம்ம இஸ்ரவேல் இனத்தை சேராதவன், அவன் இன்னொரு நாட்டத்தை சேர்ந்தவன், வேறொரு இனத்தை சேர்ந்தவன், அவன் போய் உன் பேரை வச்சு பேய ஓட்டுறானே, நாங்கள் தடுத்தோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், தடுக்காத. நம்ம சார்பாக என் பேரை வச்சு பேய் ஓட்டுறான்னா அவன் நம்ம சார்பாக இருக்கிறான். ஆனால் அவன் நம்மளுக்கு எந்த விரோதமும் செய்ய மாட்டான் அப்படின்னு நம்ம ஆண்டவராகி இயேசு அந்த 12 சீடர்கள் சொல்கிறாங்க. சொல்லிட்டு பிறகு கூட இந்த சீடருங்க இருக்கிறாங்க பத்தியா, 12 சீடருங்க சரி நம்ம இந்தியாவிலேருந்து போன அந்த ஞானிக்கிறார் பாரு, கூடவும் போவாராம். போனால் அந்த 12 சீடரும் இந்த ஞானியை சேர்க்க மாட்டாங்களாம், கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்களாம். ஒன்னா கூட வரும்போது அவரை தடுப்பாங்களாம், நீ எங்கள் கூட வரக்கூடாது, வராத, நீ எங்கள் இனத்தை சேர்ந்தவன் கிடையாது, நீ வரக்கூடாதுன்னு அந்த 12 சீடர்களும் நம்ம இந்தியாவிலேருந்து போன அந்த ஞானியை தடுப்பாங்களாம். வரக்கூடாதுன்னு திட்டுவாங்க, கூட ஓரமாக ஒதுக்கிட்டாங்க, வரக்கூடாது என் கூட நீனு. இந்த நம்ம இந்தியாவிலேருந்து போனார் பாரு அந்த ஞானி 4 பேர் போகிற வர வழியில் ஓரமாக ஒரு கல் இருந்துருக்குது. அந்த கல்லில் உட்காந்துருந்துக்கிறாரு. உட்காந்து ரொம்ப வருத்தம், அந்த ஞானிக்கு ரொம்ப வருத்தம், வேதனை, துக்கம், இருதயம் பிளக்குது. அந்த அளவுக்கு துயரத்தோடு அவர் உட்காந்துக்கிறாரு. அந்த வழியாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் முகத்தை இப்படி தொங்க போட்டுன்னு இருக்கிற முகத்தை இப்படி நிமித்தி சொல்கிறாராம், வலிக்குதா அப்படின்னு அந்த ஞானியை கேட்டு அந்த ஞானியை ஆறுதல் படுத்தி, நீ போய் உங்கள் தேசத்தில் உங்கள் நாட்டில் ரட்சிப்பு வந்து இருக்குது அப்படின்ற செய்தியை நீ போய் பிரசங்கம் பண்ணு, நீ போய் அங்கே சொல்லு, நீ போய் அங்கே போய் பேய் போட்டு, நீ அங்கே போய் அற்புத அடையாளத்தை செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஞானியும் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இயேசு கிறிஸ்துவை, அவர் தான் தெய்வம், அவர் தான் நம்மளை ரட்சிக்க வந்த ரட்சகர், அவர் தான் நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய மீட்பர் அப்படின்ற ரட்சிப்பின் செய்தியை இந்த நம்ம இந்தியாவில் முதல்ல அறிவித்தவர் அந்த ஞானி தான். அந்த ஞானியினுடைய பேர் என்ன தெரியுங்களா? விசுவாமுத்திர முனிவர். நம்ம இந்தியாவிலிருந்து போனார் இருப்பார் ஞானி, அவர் தாங்க விசுவாமுத்திர முனிவர். இந்த விசுவாமுத்திர முனிவர் தான் குழந்தையில போனது. குழந்தையா போய் யூதேயா நாட்டில் இருக்கிற பெத்லகேம்ல இயேசுவை பணிச்சிட்டு வந்து 30 வருஷம் கழிச்சு வாலிபத்தில் இருக்கும்போது அவர் ஊழியம் செய்யும் போது திரும்ப யூதேயாவுக்கு போய் இயேசுவை கண்டு அவர்கிட்ட இந்த வல்லமையெல்லாம் பெற்றுக்கொண்டு இயேசுவை அனுப்புறாரு. நீ போ, உங்கள் தேசத்துக்கு போய் ரட்சிப்பு வந்திருக்குது, மீட்பு வந்திருக்குது, மீட்பர் வந்திருக்கிறாரு
அப்படின்ற செய்தியை நீ போய் சொல்லுன்னு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புனாரு ஏசாமி விஸ்வாமித்திர முனிவருக்கு. தோமா நம்ம இந்தியாவில் வர்றதுக்கு முன்னாடியே இயேசுசாமி மறிச்சு அதுக்கு அப்புறம் தான் தோமா வந்து பல வருடங்கள் கழிச்சு நம்ம இந்தியாவுக்கு வராரு. நம்ம இந்தியாவில் தோமா வர்றதுக்கு முன்னாடியே குழந்தையா இயேசு பிறந்திருக்கும் போதே குழந்தையா போய் பார்த்த ஞானி விஸ்வாமித்திர முனிவர் தான் 30 வருஷம் கழிச்சு யூதேயா நாட்டுக்கு போய் இயேசுவை சந்திச்சு அவர் ஊழியத்தில் கொஞ்ச நாள் கூட இருந்து பங்கெடுத்து அவர்கிட்ட இருந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நம்ம இந்தியா நாட்டுக்கு வந்து மீட்பின் செய்தியை மீட்பர் வந்திருக்கிறாரு, ரட்சிப்பு வந்திருக்குதுன்ற செய்தியை நம்ம இந்தியாவுக்கு முதல் அறிவித்தவர் விஸ்வாமித்திர முனிவர். இப்படி விஸ்வாமித்திர முனிவர் நம்ம இந்தியாவில் இயேசுவை பற்றி மீட்பின் செய்தியை இவர் தான் கடவுள் அப்படின்னு அந்த மீட்பின் செய்தியை இயேசு கிறிஸ்துவ இந்த இந்தியாவுக்கு வட மாநில சைடில் அறிவிச்சிட்டு வரும்பொழுது இப்போ எப்படி நம்ம கிறிஸ்துவங்களுக்கு விரோதமாக பல பேர் எழும்பி கிறிஸ்துவ அறிவிக்க கூடாது, சபையை அடிக்கிறாங்க, நொறுக்கிறாங்க, ஊழியக்காரர்களை கொலை செய்கிறாங்க, ஜெயிலில் போட்டு அடிக்கிறாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் பழி போட்டு அவங்கள வந்து கோர்ட்டில் கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குதோ, இப்போ எப்படி ஆக்ரோஷமாக இருக்கிறாங்களோ அதை விட பன்மடங்கு விஸ்வாமித்திர முனிவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம இந்தியாவில் நற்செய்தி அறிவிக்கும் போது அந்த எதிர்ப்பு அவருக்கும் இருந்திருக்குது. அவரையும் பல முறை உபத்திரப்படுத்திருக்கிறாங்க. பல முறை காட்மண்ட் அப்படின்ற இடத்துல கூட அவர் போய் நிறைய வட மாநில சைடில் திபெத்து காட்மண்டு நிறைய நேபாளம் அந்த வட மாநிலம் இமயமலை ஒரு சுற்றில இருக்கிற அந்த இடங்கள்ல நற்செய்தி முதல்ல அறிவித்தவர் விஸ்வாமித்திர முனிவர் தான். விஸ்வாமித்திர முனிவர் தான். இந்த மாதிரி இவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரமாட்டு தோலை உரிச்சு அந்த எரமாட்டு தோல்ல இவரை வச்சு தச்சு சாக்கு பையில போட்டு இவரை மூட்டை கட்டி கங்கை நதியில விசிறி அடிச்சிட்டாங்க. விஸ்வாமித்திர முனிவரை கங்கை நதியில சாக்கு பையில கட்டி கங்கை நதியில விசிறி அடிச்சிட்டாங்க. அவர் அந்த சாக்கு பையிலே இருந்து, ஏன்னா எரமாட்டு தோலை மேலே போத்தி மூச்சு வராத மாதிரி தச்சு அதை அப்புறம் சாக்கு பையில வச்சு மூட்டை மாதிரி கட்டி கங்கை நதியில் விசிறி அடிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக முதலில் தன் ஜீவனை விட்ட மறை சாட்சி யார் அப்படின்னா விஸ்வாமித்திர முனிவர் தான் முதல் மறை சாட்சி நம்ம இந்தியாவில். ஸோ அவருடைய சீடர்கள் நிறைய பேர் பெருகிட்டாங்க. ஸோ டைம் இருந்துச்சுனாக்கா இன்னொரு வீடியோவில் அவருடைய சீடர்கள் எல்லாம் யார், அந்த சீடர்கள் எப்படி நற்செய்தி அறிவிச்சாங்க, எப்படியெல்லாம் இப்பவும் இருக்கிறாங்க, அது யார் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இப்போ விஸ்வாமித்திர முனிவரை நான் சொன்ன மாதிரி அவர்களுடைய சீடர்களை பற்றி நான் சொல்லுவேன் பின்னாடி. ஸோ நம்ம இந்தியாவினுடைய முதல் நற்செய்தியாளர் யாருன்னா விஸ்வாமித்திர முனிவர் தான். நம்ம இந்தியாவில் இயேசுக்காக முதல்ல தன் ஜீவனை கொடுத்தவர் யார் அப்படின்னா விஸ்வாமித்திர முனிவர் தான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம். ஸோ இந்த செய்தி நீங்கள் மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சர்ச் மெம்பர்ஸு கூட சொல்லுங்கள், ப்ரேயர் கலக்கும்போது அதுலேயும் நீங்கள் ஷேர் பண்ணிங்க,
உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சிருக்குது. தயவுசெய்து தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, தெரியாதவங்களுக்கு தான் இந்த செய்தி நான் சொல்லுகிறேன். அதனால் தெரியாதவங்களுக்கு இந்த செய்தி ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் மற்றவங்களோட கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐ பண்ணுற பட்டனை டச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். மாரநாதா.